இப்ப நானுமே அவருக்கு எதிரி கிடையாது, நானுமே அவருக்கு நண்பர் தான். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்றேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை. அப்படிதான் சொல்றமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா. அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே எதிரி. பட்ஜெட்டு நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு ரயில்வே துறைக்கு மட்டும் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை அதிநவீனப்படுத்த ஆயுர்வேதற்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்கலாம். அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளவு தேவை, மருந்துக்கு எவ்வளவு தேவை, அதெல்லாம் இனிமேல் ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி, கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு ரயில்வேக்கு ஒதுக்கிருக்காங்க. 3,042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1,042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதிலே 7,300 கோடி ரூபாய். இதில் எங்க வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து ஒரு குறை சொன்னா நல்லா இருக்கும். பாஜக எப்பொழுதுமே விருப்பம்னு வாங்கறது இல்லை. எங்களுக்கு யார் யார் கேண்டிடேட், எந்தெந்த தொகுதி அப்படிங்கறத எங்க தலைமை முடிவு செய்யும், அவங்க அறிவிப்பாங்க. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் ஒன்றும் ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லலை, தீர்க்கதரிசனமா சொன்னேன். 3 மாசத்துக்கு முந்தையே சொன்னேன். நீங்க எல்லாரும் மீடியா ஊடகங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய கூட்டணி வீக்கா இருக்கு, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சொன்னேன் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆகும், அவங்களுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்ப இன்னும் 2 நாள்ல பார்க்கணும் அப்படின்னு தெரியும். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி முடிக்க வேண்டியது. அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில நம்ம போய் எப்படிங்க, அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.